ஸோ அதே மாதிரி திண்டுக்கல் சாரதியில வந்து திண்டுக்கல் பாட்டுமே வந்து பக்காவா யாரோ வந்து ஒரு கிராமத்துல இருக்க ஒரு ஒரு ஃபோக் பாடகர் எழுதின பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க எழுதிருக்கீங்கன்னு போது ஒரு ஆச்சரியம். இதுல அவர் நடிகர் ஸ்ரீகாந்த் நானும் ஒரு தடவை பெங்களூர் டிராவல் பண்ணும்போது சொன்னாரு, இளங்கோ சார் நம்பவே முடியல சார், மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்து எப்படி சார் இப்படி எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னாரு. அதுவும் அந்த ஓப்பனிங் அந்த ஆடி காத்துலயும் ஒரு பெரிய ஹை பிட்ச்ல ஓப்பனிங் எடுப்பாங்களா, அதுவே அது மட்டும் இல்லைங்க, நான் இது வரைக்கும் எழுதின திரைப்பட பாடல்கள்லயே அதிக வரிகள் கொடுத்தது அதுக்குதான். சுதா ஆப்ஷன்ஸ் கொடுத்து. ஆமா, சுதாவும் வந்து நல்ல வேலை வாங்குவாங்க. இதுல என்னன்னா ரெக்கார்டிங் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க தப்பிச்சிங்க. இல்லைன்னா உங்களுக்கு 20 நாள் இன்னும் ரெக்கார்டிங் இருக்குன்னா நீங்க என்னதான் எழுதினாலும் அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஏன்னா வந்து இன்னும் பெட்டரா வேணும்னு கேட்பாங்க. காலையில ஒரு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சுதா இந்த 10 வரிகள் நல்லா இருக்குது, இதே மாதிரி கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்வாங்க. ஸோ நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி திண்டுக்கல் சாரதிக்கு வந்து 600-650 வரி கொடுத்துருப்பேன். ஆமா, சாக்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு கருணாஸ் காஸ்மோபாலிட்டன் கிளப்ல வச்சு. அதுவும் தினா சார் தானே சார் அந்த படத்துக்கும்? ஆமா, அதுவும் தினா தாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து நம்ம கருணாஸ் நான் எழுத கருணாஸ் தான் டிசைட் பண்ணாரு வரிகளை. தினா மியூசிக் டைரக்டர் அப்படின்னாலும் கருணாஸ் தான் டிசைட் பண்ணாரு. கிராமிய பாடல்களா இது நல்லா இருக்கு இல்லைங்க சார், இன்னும் கொஞ்சம் எப்படி எழுதுங்கன்ட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆச்சு ரெக்கார்டிங்க்கு. அதனால எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்.